எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்கற ஒரு ஜப்பானிய ரகசியம். அதுதான் இக்கிகாய். வாங்க அது என்னென்ன விரிவா பார்க்கலாம். நீண்ட ஆயுள். இது எல்லாருக்குமே ஒரு ஆசைதானே. ஜப்பான்ல இருக்கிற மக்கள் மட்டும் எப்படி இவ்ளோ நாள் அதுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க? அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. வாங்க அந்த ரகசியத்தை தேடி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க காலையில எழுந்திருக்கும் போது அப்படா இன்னைக்கு ஒரு புது நாள்னு உற்சாகமா எழுந்திருக்கிறீங்களா, இல்ல ச்சே எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு ஒரு சலிப்போட எழுந்திருக்கிறீங்களா? இந்த ஒரு சின்ன கேள்விதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போல விஷயத்தோட ஆணிவேர். அந்த ரகசியம் ஜப்பான்ல ஒளிஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய காரணம் இதுதான். 100 வயசுக்கு மேல யோசிச்சு பாருங்க. ஜப்பான்ல சில இடங்கள்ல மக்கள் 100 வயசை தாண்டி அதுவும் ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா வாழ்றாங்களாம். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லையா? அவங்க எப்படி இவ்ளோ ஃபிட்டாவும் ஹாப்பியாவும் இருக்காங்க? அப்போ அவங்களோட அந்த சீக்ரெட் என்ன? அது ஏதோ மந்திரமோ தந்திரமோ கிடையாது. அவங்களுடைய மொத்த வாழ்க்கை ரகசியமே ஒரே ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. வாங்க அந்த பவர்ஃபுல்லான வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். அந்த வார்த்தை தான் இக்கிகாய். சிம்பிளா சொல்லணும்னா வாழ்வதற்கான ஒரு காரணம். அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலயும் நாம படுக்கையை விட்டு உற்சாகமா வெளியே குதிக்க வைக்கிற ஒரு விஷயம். அதுதான் இக்கிகாய். ஆனா இந்த இக்கிகைங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு 4 வட்டங்கள் ஒன்னா சேர்ற ஒரு மேஜிக்கலான இடம் மாதிரி. நம்ம வாழ்க்கையோட 4 முக்கியமான விஷயங்கள் சந்திக்கிற புள்ளி. சரி, வட்டம் என்னன்னா, நீங்க எதை உண்மையிலேயே லவ் பண்றீங்க, உங்களுக்கு என்ன செய்ய பிடிக்கும், அது பாட்டு பாடுறதா இருக்கலாம், கார்டனிங் பண்றதா இருக்கலாம், எது உங்களுக்கு நேரமே போறது தெரியாம ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் இது. அடுத்த 2வது வட்டம், நீங்க எதுல கெட்டிக்காரர், எதுல நீங்க கிங். ஒருவேளை நீங்க கணக்குல புலியா இருக்கலாம், இல்ல சூப்பரா சமைப்பீங்க, உங்க டேலண்ட் என்ன. ஓகே, 3வது வட்டம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துக்கு உங்ககிட்ட இருந்து என்ன தேவை, நீங்க செய்யற எந்த விஷயம் மத்தவங்களுக்கு உதவியா இருக்கும், ஒரு நல்ல டீச்சரா இருந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சொசைட்டிக்கு உங்க கான்ட்ரிபியூஷன் என்ன. சரி, கடைசியா 4வது வட்டம், எது செஞ்சா உங்களுக்கு காசு வரும், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்க வருமானத்துக்கான வழி என்ன. இப்ப பாருங்க, நீங்க விரும்புற ஒரு விஷயம், அதுல நீங்க திறமையாவும் இருக்கீங்க, அது இந்த உலகத்துக்கும் தேவைப்படுது, அதுக்காக உங்களுக்கு பணமும் கிடைக்குது. இந்த 4மே ஒன்னா சேர்ற அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க உங்களுடைய இக்கிகாய். ஓகே, இப்போ இக்கிகாய்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இதை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல அப்ளை பண்றது, அதுக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இக்கிகாய் வாழ்க்கை முறையில சில சிம்பிளான கொள்கைகள் இருக்கு. முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை தேடுறது. 2வது சும்மா இல்லாம எப்பவுமே ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள வேலையில ஆக்டிவா இருக்கிறது, அதாவது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 3வது ரொம்ப பரபரன்னு இல்லாம ஒரு மெதுவான டென்ஷன் இல்லாத வாழ்க்கை வாழ்றது. கடைசியா நீங்க செய்யற வேலைக்கு ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ் இருக்கணும். அவங்க பெரிய பெரிய வெற்றிகளை தேடி ஓடுறதே இல்ல. அவங்க சந்தோஷமே சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் இருக்கு. காலையில எழுந்து ஒரு சூடான டீ குடிக்கிறது, தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கிறது, இதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது வேற லெவல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க டிக்ஷனரியில ரிட்டையர்மெண்ட்ங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அர்த்தமுள்ள வேலைய அவங்க வாழ்நாள் முழுசும் செஞ்சுட்டே இருக்காங்க. இது அவங்க மனசையும் உடம்பையும் எப்பவுமே இளமையாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்குது. சரி, இவ்ளோ நேரம் இக்கிகாய் பத்தி பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். உங்களுக்கான இக்கிகாய, உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இங்க பாருங்க, 2 விதமான வாழ்க்கை இருக்கு. ஒரு பக்கம் எந்த நோக்கமும் இல்லாம வெறுமையா போற வாழ்க்கை, பணம் மட்டுமே குறிக்கோளா இருக்கும். இன்னொரு பக்கம் ஒரு நோக்கத்தோட நிறைவா வாழ்ற வாழ்க்கை. இங்க நோக்கம்தான் முக்கியம். இந்த 2ல உங்களுக்கு எது வேணும்? சுருக்கமா சொல்லணும்னா, உங்க இக்கிகாய கண்டுபிடிங்க, அதுதான் முக்கியம். வழியில கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை தவற விட்டுடாதீங்க. சும்மா பிஸியா வாழ்றது வாழ்க்கையில அர்த்தமுள்ளதா வாழ்றதுதான் உண்மையான வாழ்க்கை. சரி, நாம இப்போ இந்த உரையின் கடைசிக்கு வந்துட்டோம். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். சொல்லுங்க, உங்க இக்கிகாய் என்ன? காலையில உங்களை உற்சாகமா எழுந்து ஓட வைக்கிற அந்த ஒரு விஷயம், அது என்னன்னு யோசிச்சு பாருங்க.